வணக்கம். ஒரு இனிய காலை பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சையில் உள்ள பெருவுடையார் கோயில், தஞ்சை பெரிய கோயில்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே அதற்கு முன்னாடி தான் நம்ம இருக்கிறோம். அதோட நுழைவாயிலுக்கு முன்னே இருக்கிறோம். இன்னும் நுழைவாயில்கிட்ட கூட போகலை, நுழைவாயிலுக்கு கொஞ்சம் முன்னுக்கு இருக்கிறோம். இங்கே என்ன பார்க்க போகிறோன்றதை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், மிக பிரம்மாண்டமான ஒரு அகழி. இந்த அகழியை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், அகழிக்கு மேல் மதில் சுவர். அகழி என்றால் என்ன, அதை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஏன் இந்த அகழியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதையும் இதில் நம்ம பார்க்கலாம். முதல் செய்தி பார்த்திங்கன்னா, நீர் மேலாண்மை. தமிழர்களுடைய மிகப்பெரிய நீர் மேலாண்மைகள் சிறந்த ஒரு செயல்பாடு இந்த அகழிகள். பெரும்பாலும் இந்த அகழிகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது எப்படி நமக்கு என்று தோன்றும் என்றால், கோட்டைகளையோ அல்லது கோயில்களையோ சுற்றி பாதுகாப்பிற்காக அமைக்கப்பட்ட ஒரு நீர்நிலை என்பது தான் வழக்கமாக நமக்கு தெரிகிறது. அதை தாண்டி இதில் என்ன செய்திகள் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். நீர் மேலாண்மையை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, தமிழர்கள் சிறிய அளவில் பார்ப்போம். நம்ம குட்டைகள், குளங்கள், ஏரி அப்படி தான் நம்ம பார்த்துருப்போம். குட்டைன்றது ஒரு சிறிய குழியில் தேங்கக்கூடிய, ஒரு பள்ளத்தில் தேங்கக்கூடிய நீர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அது குளம்னு உங்களுக்கு தெரியும். ஏரிகள் தெரியும், குளத்தை விட பல பங்கு பெரிய ஒரு நீர்த்தேக்கத்தை ஏரின்னு நம்ம சொல்கிறோம். இது போன்ற அமைப்புகளை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதற்கு இணையான ஒரு அமைப்பு தான் இந்த அகழிகள். இந்த அகழிகள் வெறும் பாதுகாப்பிற்காக மட்டும் அல்ல. இப்போ இந்த கோயிலை சுற்றி ஒரு மதில் சுவரும், அந்த மதில் சுவரை ஒட்டி மிகப்பெரிய அகழி. இந்த அகழி என்பது தமிழ் சொல்ல பார்த்திங்கன்னா, அகழி என்றாலே ஒரு ஆழமான, அகலமான என்ற பொருள்படும். அவ்வளோ ஒரு ஆழமான பகுதியை அன்றைய கலைஞர்கள் உருவாக்கியிருக்காங்க. இது எதற்காக உருவாக்கப்பட்டது? முதற்படியாக இது பாதுகாப்பிற்காக உருவாக்கப்பட்டது. இந்த நீர்நிலையில் நிறைய முதலைகள் பாதுகாப்புக்காக விடப்பட்டிருக்கும். இதை தாண்டி தான் நாம் அந்த உள் கோட்டைக்கு உள்ளேயோ அல்லது இந்த கோயிலுக்கு உள்ளேயோ நாம் செல்ல முடியும். முதல் காரணம் என்னவென்றால், முழுக்க இந்த கோயில்கள், கோட்டைகளில் நிறைய செல்வங்கள், முக்கியமான செய்திகள், முக்கியமான ஆவணங்கள் அனைத்துமே பாதுகாப்பாக வைக்கக்கூடிய சூழல் இருந்தது அந்த காலங்களில். அதனால் இதை சுற்றி நீர்நிலைகளை உருவாக்கி அதற்கு ஒரு வழியும், அது வழியை மடக்கி வைப்பது போல் ஒரு பெரிய வழித்தடமும் வச்சுருந்துருக்காங்க. அந்த வழித்தடத்தை மூடிட்டோம் அப்படின்னா, இந்த அகழியை தாண்டி தான் அந்த இடத்தை நம்ம அடைய முடியும். அவ்வளோ ஒரு ஆழமான ஒரு நீர்நிலையை உருவாக்கியிருக்காங்க. சரி, இது செய்தி. இது பாதுகாப்புன்ற கோணத்தை தாண்டி நீர் மேலாண்மைன்ற எண்ணத்தோடு நம்ம இதை பார்க்கலாம். மிகப்பெரிய நீர்த்தேக்கம். நீங்கள் அதை பார்ப்பதற்கு எளிமையாக இருந்தாலும், நிறைய இடங்களில் நீங்கள் கோட்டைகளில், கோயில்களை சுற்றியுள்ள மதில் சுவர்கள் பக்கத்தில் இந்த அகழிகளை பார்த்துருக்கலாம். இது இந்திய நாடு முழுவதும் பார்க்கலாம் நீங்கள். அதற்கான முன்னோடியாக இருப்பது இந்த அகழிகள் தான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, பெரிய கோயிலுக்கு முன்னாடி உள்ள அகழிகளும் மிகப்பெரிய அகழி. இப்போ இது நிறைய இடங்களில் தூர்ந்துருக்கும். நீங்கள் இன்னும் ஆழமாகவும் செங்குத்தாக அப்படியே ஆழமாக இருக்கும் அந்த பகுதி. அதில் பல ஆயிரம் கன அடி நீர் தேக்கப்படும். இந்த நீர் தேக்கிறதுனால என்னென்ன செயல்பாடுகள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரை சுற்றி உள்ள நீர் ஓட்டங்கள், அதாவது கிணறுகள், கால்வாய்கள், இதோட நீர் ஓட்டங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் கோட்டைக்குள் இருக்கிற அனைத்து பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் வீரர்கள், மற்ற மக்கள், இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகம், அனைவருமே உள்ளார இருப்பாங்க. இருக்கக்கூடிய நீர் தேவைகளையும் இந்த நீர் பூர்த்தி செஞ்சுருக்கு. அவ்வளவு பெரிய மிகப்பெரிய கட்டமைப்பு இது. இதில் நம்ம அணைகள்னு சொல்கிறோம் இல்லையா, ஆங்கிலத்தில் டேம்னு சொல்கிறோம்ல, அணைகளுக்கு இணையான ஒரு சிறப்பு மிக்கது இந்த அகழிகள். பெரும்பாலும் இதை பள்ளங்களாகவோ வெறும் மேடுகளாகவோ நம்ம பார்த்து விட்டு சென்று விடுவோம். அதனால தான் இந்த காணொலியை, முக்கியமாக இந்த காணொலியில் நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, அகழிகள் மிகப்பெரிய நீர் மேலாண்மை திட்டம். அது மட்டுமல்ல, அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், அதோட கட்டமைப்பு எவ்வளவு வலுவாக கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் அவ்வளவு எளிதாக இந்த அகழிகளை கடந்து அந்த இடத்தை அடைந்து விட முடியாது. அடைந்தாலும் அங்கே பாருங்கள், பாதுகாப்புக்காக அனைத்து ஆயுதங்கள் வைத்திருப்பது, அங்கேருந்து கண்காணிப்பதற்கான அனைத்து செய்திகளும் இருக்குது. இப்போ தூர்ந்து போன இந்த அமைப்பை எவ்வளோ ஆழத்தில் இருக்குன்றதை பார்க்கலாம். ஏன்னா காணொலியில் பார்த்திங்கன்னா அதோட ஆழம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ பாருங்களேன், ஒரு சிறிய கல்லை தூக்கி போட்டோம்னா எங்கே போகுது பாருங்கள். அவ்வளவு ஆழமான, அவ்வளவு செங்குத்தான ஒரு பகுதியாக இதை வடிவமைச்சிருக்காங்க. மீண்டும் நம்ம காணொலியில் சொல்கிறோம்,
இந்த பாருங்கள், இந்த பகுதிகளை பாருங்கள். இவை அனைத்துமே பல ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட, அறிவியல் வளர்ச்சி இல்லாத காலங்களில் இவ்வளவு தெளிவான, இவ்வளவு உயரமான, இவ்வளவு ஆழமான, அகலமான வடிவமைப்புகளை திட்டமிட்டே செய்திருக்கிறார்கள். திட்டமிடல் இல்லாமல் இவ்வளவு பெரிய அமைப்புகளை, நீர் மேலாண்மையை உருவாக்க முடியாது. இன்றளவில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே அணைகளை தான் பெருசாக நினச்சிருப்போம், நீர்த்தேக்கங்களை தான் நம்ம பெருசாக நினச்சிருப்போம். இப்படி ஊருக்குள்ளேயே இருக்கின்ற இந்த அகழிகளை பற்றி நம்ம பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. இது மிகப்பெரிய ஒரு நீர் ஆதாரத்துக்கான மிகப்பெரிய அமைப்பு. இந்த நீர் ஆதாரம் அனைத்து பயன்பாட்டுக்கும் உட்படும். அவ்வளவு சிறப்புமிக்க இந்த அமைப்பு பல இடங்களில் இன்று புதைவிண்டும் அழிந்தும் காணப்படுகிறது. நீங்கள் இது போன்ற இடங்களுக்கு செல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த இடங்களை வெறும் மேடாகவும் பள்ளமாகவும் எண்ணிவிட வேண்டாம். இவை அனைத்தும் தமிழர்களின் மிகப்பெரிய கட்டுமான அமைப்பின் மிகப்பெரிய திட்டம். இது ஒரு எளிய திட்டம் கிடையாது, மிகப்பெரிய திட்டம். இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் அனைத்து பாதுகாப்பு திட்டங்களும் நீர் மேலாண்மையும் அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் செல்லும் பொழுது தெளிவாக, இந்த காணொளிக்கு பிறகு நீங்கள் செல்லும் பொழுது நீங்கள் பார்த்தீர்களானால் உங்களுக்கு மிக மிக தெளிவாக புரியும். இது அவ்வளவு அழகான ஒரு அமைப்பு இந்த அகழிகள். இந்த அகழிகளை பற்றி நிறைய செய்திகள் இருந்தாலும் இவை அடிப்படை செய்திகள். இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் எங்களுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. இன்றளவும் இது போன்ற அகழிகள் நம் கண்கள் பட்டு கொண்டு இருப்பதே ஒரு பெரிய செய்தியாக நாம் கருத வேண்டும். மீண்டும் இது போன்ற ஒரு சிறந்த ஒரு காணொளியுடன் நாம் சந்திப்போம். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.